இந்த வீடியோல தெரியக்கூடிய இந்த நாயை பாருங்க. நான் அந்த ரோட கிராஸ் பண்ணும்போது ஒவ்வொருவரையும் பார்த்து பயப்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா இது வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வளர்த்துன நாய். இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இவங்க வந்து என்ன நினைச்சிட்டு பண்றாங்கன்னு தெரியல. இத வந்து குட்டியா வாங்குறாங்க. வாங்கி அதுக்கு வீட்ல பாலு, பிஸ்கட்டு அப்புறம் வந்து சோஃபால படுத்து, இல்ல வந்து கட்டில்ல படுக்க வச்சு இந்த மாதிரி எல்லாம் வளர்த்திட்டு, ஒரு வயசாயிருச்சு, இல்ல வந்து ஏதோ ஒரு சின்ன அதுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னதும், இந்த மாதிரி ரோட்ல கொண்டு விட்டுட்டு போறாங்க. இதே நம்ம வந்து தெரு நாய் இல்ல வந்து நம்ம நாட்டு நாயா இருந்துச்சுன்னா எப்படியாவது பொழைச்சுக்கும். இந்த நாய்க்கு எங்க போகணும்னு கூட தெரியல. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எங்க போகணும்னு கூட தெரியாம ஒவ்வொரு வீட்டு வாசல்லையா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு எது சாப்பிடணுங்கிறது கூட தெரியல. அது வந்து புல்லு எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. எனக்கு அளவுக்கு மீறின காசு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாய்களை வாங்கி வளர்த்திட்டு தெருவுல விடுறதுக்கு பதில் நீங்க ஒரு ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். அதனால உங்களால வளர்க்க முடிஞ்சா மட்டும் வாங்கி வளர்த்து இந்த மாதிரி வளர்த்திட்டு உங்களுக்கு தேவை முடிஞ்சதும் கொண்டு ரோட்ல எல்லாம் இந்த மாதிரி விடாதீங்க.